பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் மனசார இங்கிருந்தே வாழ்த்துவேன். இல்லம்மா, என்ன ஆனாலும் சரி, பௌர்ணமி வெளிச்சத்துல எனக்கு கல்யாணம் நடக்க நான் சம்மதிக்க மாட்டேன். அந்த நாகராணி எங்க இருந்தாலும் நாளைக்கு ராத்திரி கோவிலுக்கு வந்தே தீரணும். அவளை சம்ஹாரம் பண்ண என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிக்கங்க. விஷ்ணு, பந்தல் போட்டாச்சா? போட்டுட்டு இருக்காங்கம்மா. சரிப்பா. அது சரி, அர்ஜுன் எங்க தாலையே காணுமே? எங்கடா போயிருந்த? ஏண்டா, உனக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. இந்த நேரத்துல நீயே அடிக்கடி எஸ்கேப் ஆனா எப்படிடா முடியும்? அவன் எங்க போக போறான்? அமிர்தா கூட போன்ல பேசிக்கிட்டு மொபைல் கம்பெனிக்கு வருமானத்தை வர வச்சுட்டு இருப்பான். அது உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? என்னது? அப்பா, எப்படியும் கல்யாணத்துக்கு வர வேண்டியவங்க எல்லாரும் இன்னைக்கே வந்துட்டாங்க. அதுக்கு அதுக்கு கல்யாணத்தை நாளைக்கே வச்சுக்கலாமா? அந்த அர்ஜுன் நான் சொன்ன விஷயத்த அவங்க வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லிருப்பாரு. அவங்க அதுக்கு சம்மதிச்சிருப்பாங்களா? அவரே எனக்கு போன் பண்ணி சொல்லுவாரா, இல்ல நானே போன் பண்ணி கேட்கட்டுமா? உனக்கு மூளை ஏதாவது குழம்பிடுச்சாடா? கல்யாணம்னா சின்ன பசங்க விளையாட்டு நினைச்சியா? இல்ல பாட்டி, அது அமிர்தா போன். போதும், சும்மா இரு. அமிர்தா மேல பழியே போடாத. இது பாரு அர்ஜுன், சின்ன பையன் மாதிரி விளையாடுறத சேட்டையெல்லாம் லவ்வோட வச்சுக்கோ. கல்யாண விஷயத்துல வேண்டாம். அர்ஜுன், கல்யாணம்னா விளையாட்ட உனக்கு? 4 நட்சத்திரம் எல்லாம் பார்த்து தான் முகூர்த்தம் குறிப்பாங்க. அந்த நேரத்துல தான் கல்யாணம் பண்ணணும். நீ எப்ப சொல்றியோ அந்த நேரத்துல கல்யாணம் பண்றதுக்கு இது நாடகம் நினைச்சியா? எல்லாத்துக்கும் சாஸ்திரம் சம்பிரதாயம் ஒண்ணு இருக்குடா. இங்க பாரு, இன்னும் 2 நாளைக்கு நாங்க சொல்றத கேட்டுட்டு அமைதியா இருந்தா போதும். அதுக்கப்புறம் நாங்க யாரும் உன் பேச்சுக்கே வரமாட்டோம். புரிஞ்சுதா? அர்ஜுனோட வீட்டுல நான் சொன்ன விஷயத்துக்கு சம்மதிச்சிருப்பாங்களா? போன் பண்ணியே கேக்குறேன். நானே போன் பண்றேன்னு சொன்னேன், அதுக்குள்ள அவங்களே போன் பண்ணிட்டாங்க. ஹலோ, நீங்க வீட்ல பேசுனீங்களா? என்ன சொன்னாங்க? அமிர்தா, அது வந்து அது ஹலோ, ஹாய் அமிர்தா, நான் தான் கரண். உன்னோட இந்த அர்ஜென்ட் அர்ஜுன் இருக்கானே, அவனோட அண்ணன் பேசுறேன். இத பாரு, நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம். இவன் எப்போதுமே இப்படிதான். பேசி மழுப்புறதுல இவன் இப்பெல்லாம் எக்ஸ்பர்ட் ஆயிட்டாமா. இவனோட விளையாட்டு தானே உனக்கு புதுசுன்னு நினைக்கிறேன். எதுக்கும் பயப்படாதமா, நான் மறுபடியும் சொல்றேன், நிம்மதியா இரு. அப்படிலாம் நம்ம இஷ்டத்துக்கு கல்யாணத்தை மாத்தி வைக்க முடியாதுன்னு இவன் காதை திருகி நான் சொல்றேமா. ஓகேவா? கல்யாணம் பண்ணா நிம்மதியா கல்யாணத்துக்கு தயாராரு. எதுலையும் எந்த மாற்றமும் இருக்காது. ஓகேவா? அப்ப சரிமா, ஃபார்ம் ஹவுஸ்ல மீட் பண்ணலாம். பாய் அமிர்தா. நல்லா இருக்கு கரண். இனிமேல் இவனுக்கு அர்ஜென்ட் அர்ஜுன் பேர் வச்சிட வேண்டியதுதான். அர்ஜுன் வீட்டுல இருக்கிறவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, இப்போ என்ன பண்றது? என்ன பொண்ணு இவ? இவ்வளவு நேரம் ஆச்சு, வரவே இல்லையே. ஏதோ அர்ஜென்ட்டா பேசணும் வாங்கணும் தானே கூப்பிட்டா. இங்க என்னடான்னா
இவ இன்னும் வரலையே. பாட்டிமா, பாட்டிமா. மயூரி, அழாதுட செல்லம். என்னம்மா இப்படி துரும்பா எழுச்சு போயிட்ட? ஒழுங்கா வேளா விலைக்கு சாப்பிடுறியா இல்லையா? பாட்டிமா, என்னை பத்தி விடுங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நீ இல்லாத அந்த வீட்டுல எல்லாமே எனக்கு வெறிச்சோடி இருக்கு. ஆமா, போன் பண்ணி உடனே இங்க வர சொன்னியம்மா, என்ன விஷயம்? எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு பாட்டிமா. உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதனாலதான் உங்களை வர சொன்னேன். உன்னோட மனநிலை எப்படி இருக்குன்னு எனக்கு புரியுதுமா. நான் என்ன செய்ய சொல்லு? இன்னைக்கு வீட்டுல பந்தல் எல்லாம் போட்டுட்டாங்க, பூஜை நடக்க போகுது. ஆனா நான் மட்டும் உன் நினைப்புலதான் இருக்கேன். நான் நினைச்சபடி எல்லாம் சரியா நடந்திருந்தா இன்னைக்கு நடக்க போற பூஜையில நீதாம்மா அவன் பக்கத்துல உட்காரணும். பாட்டிமா, சாட்சியை தேடுறதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா என்னோட எல்லா முயற்சிகளும் வீணாகிக்கிட்டே இருக்கு பாட்டிமா. தைரியத்தை விட்டுறாத மயூரி. தாமதம் ஆனாலும் உண்மைக்குதான் என்னைக்கு வெற்றி கிடைக்கும். உன்னோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நான் வாக்கு கொடுத்திருக்கேன். நீதான் என் வீட்டு மருமகன்னு சொல்லியிருக்கேன். கொடுத்த வாக்க மீறது எங்க வம்சத்துக்கே பழக்கம் இல்லை. ஆனா எல்லாமே இப்போ உன் கையில தான் இருக்கு. தெரியும் பாட்டிமா, என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் பாட்டிமா. உங்க ஆசீர்வாதம் மட்டும் இருந்தா எனக்கு போதும். சாட்சியை கொண்டு வந்தா கல்யாணம் பண்ணி வைப்பீங்கல்ல? ஏமா, இந்த பாட்டி மேல உனக்கு அந்த அளவு கூட நம்பிக்கை இல்லையா? இருக்கு பாட்டிமா. இந்த மயூரிக்கு நீங்க மட்டும் தான் ஆதரவா இருக்கீங்க. தைரியத்தை விட்டுறாத மயூரி, தைரியமா இருக்கணும். பாரு, இப்ப நீ கிளம்பு. வீட்டுல எல்லார்கிட்டையும் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு பொய் சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்கேன். நான் தாமதமா போனா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். அதுவும் இல்லாம நாளைக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் இப்பவே பண்ணணும். இத பாரு, நான் எல்லா ஏற்பாடும் பண்றேன். ஆனா கடைசியில தாலி உன் கழுத்துலதான் விழணும். கண்டிப்பா விழும். என்ன பாபா இது? கனிஷ்கா, இது சம்மோகினியா, ஒரு விசேஷமான பூஜை. இது அந்த நாகராணியோட பிரதிபிம்பம். இங்க இருந்துகிட்டு அந்த நாகராணியோடைய எல்லா நடவடிக்கைகளையும் கண்காணிக்க முடியும். அதுக்காக இந்த பொம்மையை தயார் பண்ணிருக்க. இதனால என்ன பிரயோஜனம் பாபா? நீ பார்த்துக்கிட்டே இரு கனிஷ்கா. நான் ஒரு விசேஷமான பூஜையை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பூஜைக்கு உண்டான பலனா அந்த கோவிலை சுத்தி விசேஷமான சக்தியுடைய மாயாஜால சிருஷ்டியாகும். நீ சொன்ன மாதிரி நாகலோகத்தை சேர்ந்த யார் அந்த கோவிலுக்குள்ள போனாலும் கை கால் நடுங்கி துடிதுடிச்சு செத்துடுவாங்க. எந்த காரணத்தை கொண்டும் அவங்க அந்த கோவிலை விட்டு வெளியில வர வாய்ப்பே இல்லை. ஆமா, நீ சொன்ன மாதிரி அந்த நாகராணி அந்த கோவிலுக்கு உள்ள போனா அப்புறம் வெற்றி நமக்குத்தான். அப்படின்னா அந்த நாகராணியோடைய மரணம் உறுதியாயிடுச்சுல்ல? ஒரு கை பார்க்கலாம். அந்த நாகராணியா இல்ல இந்த பைரவ பாபாவா? ஒருவேளை இந்த யுத்தத்துல நான் அந்த நாகராணிய பலி வாங்க முடியாம போச்சுனா நான் அங்கேயே அக்னிக்கு இரையாகி என் உயிரை மாய்ச்சிக்க போறேன். இது இந்த பைரவனோட சபதம்.
நீங்க என்ன சொல்றீங்க பாபா? உங்க சபதத்தை திரும்ப எடுங்க. இல்ல கானிஷ்கா, இது என்னோட சக்திக்கே ஒரு பெரிய பரீட்சை மாதிரி. இது வரைக்கும் அடைஞ்ச எல்லா சக்திகளையும் வச்சு இந்த ஜாலத்தை நான் சிருஷ்டி பண்ணிருக்கேன். இதுல இந்த பைரவன் ஜெயிச்சே ஆகணும். அந்த நாகராணி செத்து மடியணும். ஒருவேளை இந்த பரீட்சையில நான் தோத்து போயிட்டா அந்த நிமிஷமே என்னுடைய உயிரை நான் தியாகம் பண்றேன். இது அந்த நாகராணிக்கே நான் விடுற சவால். நானா இல்ல அந்த நாகராணியா? ஒரு கை பார்க்கறேன். ஜெய் மகாகாளி. ஜெய் மகாகாளி. பரமேஸ்வரா, என்னை இப்படி ஒரு தர்ம சங்கடத்துல மாட்டி விட்டியப்பா. நான் இப்போ என்ன பண்ணுவேன்? அமிர்தா, ரெடி ஆயிட்டியாமா? ஏன் இன்னும் ரூம்குள்ளேயே இருக்க? வா. அம்மா, என்னமோ தெரியல, மனசுக்குள்ள ரொம்ப பயமா இருக்குமா. அமிர்தா, உன்னுடைய பயம் எனக்கு நல்லாவே புரியுதுமா. கல்யாண நாள் நெருங்க நெருங்க இந்த மாதிரி ஆகிறது சகஜம்தாமா. அது இருக்கட்டும், நீ ஏன் பௌர்ணமி வெளிச்சோன்னா இந்த அளவுக்கு பயப்படுற? அது ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான் ஏதோ. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அமிர்தா? பௌர்ணமி அன்னைக்கு மோகினி பிசாசு வரும், பாம்பு வரும், அது இது வரும்னு எங்க ஊர்லயும் நிறைய பேர் சொல்லிருக்காங்க. சின்ன வயசுல நான் கூட இதுக்கெல்லாம் பயந்துருக்கேன். அதெல்லாம் வெறும் கட்டுக்கதைமா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பௌர்ணமின்னா வெளிச்சம், பௌர்ணமின்னா பிரகாசம், பௌர்ணமின்னா சுபம். இப்படி ஒரு சுப தினத்துல உன் கல்யாணம் நடக்குதுன்னா உண்மையிலேயே நீ ரொம்ப கொடுத்து வச்சவமா. உங்களை பொறுத்த வரைக்கும் இது சுபமா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது சாபம். உங்களுக்கு எப்படி நான் புரிய வைப்பேன்? சரி சரி, வாமா போலாம். பந்தக்கால் நடனம், பூஜை பண்ணணும், நிறைய வேலை இருக்கு. வா. சித்தப்பா, பந்தல் எல்லாம் போட்டுட்டாங்களா? அதெல்லாம் ஏற்கனவே போட்டாச்சுப்பா. அப்புறம் வாழை மரம்? வாழை மரமா? அது பச்சை வாழையா இல்ல ரஸ்டாலியான்னு எனக்கு தெரியலப்பா. குழப்பத்துல எதுக்குன்னு தான் அப்படியே விட்டுட்டேன்ப்பா. ஏங்க, உங்க குழப்பத்தையெல்லாம் உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. சடங்கெல்லாம் செய்யணும், ரொம்ப லேட் ஆகுதுங்க. அது அப்படி இல்லம்மா ராஜி. இந்த நாக உலகத்துல பாம்புங்க மண்டபத்துல உட்கார்றத விட்டுட்டு வாழை மரத்தை சுத்திட்டு கல்யாணம் பண்ணிக்குமோ என்னமோ. என்னங்க திடீர்னு பைத்தியக்கார மாதிரி சிரிக்கிறீங்க? பேசிக்கிட்டே இருந்தா பூஜை செய்யறது லேட் ஆயிடும். வாங்க. சரி, நான் போய் ஆர்த்தி தட்டு எடுத்துட்டு வரேன். இப்படி வைமா. அர்ஜுன், வா. இன்னிலேருந்து உன் வாழ்க்கை மாறப்போகுது. நீயே உன் கையால பந்தக்காலுக்கு பூஜை பண்ணு. வா. நம்ம அர்ஜுன் இந்த மாதிரி சாஸ்திர சம்பிரதாயப்படி பூஜை எல்லாம் பண்ணுவோன்னு நான் கனவுல கூட நினைக்கல. அமிர்தாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆமாண்ணா, அது மட்டும் இல்ல, இப்போ குனிஞ்சவன் வாழ்க்கை பூரா குனிஞ்சுக்கிட்டே இருக்க போறான், அதுவும் பொண்டாட்டி முன்னாடி. அந்த தேங்காய் வீடு இந்த அர்ஜுன், இத வாங்கி பந்தக்கால சுத்திட்டு உடைச்சிரு. அர்ஜுன்,
நல்லா ஸ்ட்ராங்கா உடைக்கணும். சூரத்தேங்காய் எவ்வளவு உடையதோ அவ்வளவு குழந்தைங்க பிறப்பாங்களாம். அப்படியா? அப்படின்னா சதற விட்டுடலாம். அப்பா, எப்படி சுக்குநூறா போச்சு பாத்தீங்களா? விட்டா வருஷத்துக்கு 2 பெத்து கொடுப்பேன் தெரியுமா? பரவாயில்லையம்மா, நீங்களும் நம்ம அர்ஜுன நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அவன் பிறந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாத அவனை பத்தி. வாடா, இன்னும் நிறைய சடங்கு செய்யணும். இதை எடுத்துக்கோமா. வாப்பா. ஆரத்தி எடுப்போம் நம்ம அர்ஜுனுக்கு, குறும்புக்கார அர்ஜுனுக்கு. ஓ அர்ஜுன், உனக்கு இப்ப கங்கணம் கட்டியாச்சு. இனிமே எங்களுக்கெல்லாம் தெரியாம நீ எங்கேயும் வெளியே போக கூடாது. வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். புரிஞ்சுதா? மொத்தத்துல கல்யாணங்கிறது ஒரு சிறை தண்டனைங்கிறத ரொம்ப நல்லாவே காட்டுறீங்க. மகனே, சாதாரண சிறை தண்டனை இல்ல, ஆயுள் தண்டனை. விஷ்ணு, டாக்டருக்கு ஃபோன் பண்ணியப்பா. ஹேமா டிஸ்சார்ஜ் ஆறத பத்தி அவர் என்ன சொன்னாரு? ஆமாம்மா, இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணேன். டிஸ்சார்ஜ் பண்ண இன்னும் 4-5 நாள் ஆயிடும்னு சொன்னாரு. அம்மா இருந்திருந்தாங்கன்னா இதெல்லாம் பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அர்ஜுன், விதியை யாரும் மாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் உயிருக்கு எந்த பிரச்சனையும் வராம அண்ணி தப்பிச்சிட்டாங்கல்ல, அதுக்கு கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஐயோ கடவுளே, என்னப்பா இது? மாப்பிள்ளை கையில கட்டின கங்கணம் கீழே வந்துருச்சு. இது அபசகுணம் இல்லையா? ஈஸ்வரா, ஏன்பா இப்படி பண்ண? பாட்டி, ரிலாக்ஸ் பாட்டி, ரிலாக்ஸ். சித்தி கங்கணத்தை கையில சரியா கட்டல, அதான் விழுந்துருச்சு. இதுக்கு போய் எதுக்கு நீங்க இவ்வளவு டென்ஷனா இருங்க? அப்பா இந்தாங்க, இப்ப நல்லா டைட்டா கட்டுங்க. கல்யாணத்துக்கு மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி வரைக்கும் கீழே விழவே கூடாது. கட்டுங்க. அர்ஜுன், எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பேசும்போது எல்லாத்தையும் மறந்து போயிடுறோம். ருத்ரா, ஒரு நிமிஷம் வா. அம்மா, நீங்க கிளம்புறதுக்கு ரெடியா இருங்க. ரெடியா இருக்கு. பாழா போச்சு. காரியம் நடக்கணும்னா கால்ல விழுந்துதான் ஆகணும். பேசாம போன் பண்ணி கூப்பிட வேண்டியதுதான். இந்த மெண்டல் எதுக்கு இப்ப போன் பண்றா? இவ சவகாசமே வேண்டாம். நீ என் காலை ரிசீவ் பண்ற வரைக்கும் நான் உனக்கு கால் பண்ணிட்டே தான் இருப்பேன். விடமாட்டா போல இருக்கே. சரி, என்னன்னு கேப்போம். ஹலோ ஹலோ, நீ எங்க இருக்க? நான் உன்னை அர்ஜென்ட்டா மீட் பண்ணியே ஆகணும். எங்க இருந்தாலும் நீ உடனடியா வா. நினைக்கும் போதெல்லாம் வா வான்னு கூப்பிட்டா எப்படிங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் 1/2 மணி நேரத்துல நான் சொல்ற இடத்துக்கு நீ வரணும், அவ்வளவுதான். அப்படிலாம் முடியாதுங்க. எதுவா இருந்தாலும் போன்லயே சொல்லுங்க. சரி, இங்க பாரு, உன்னால என்னோட லைஃப் பாழாயிடுச்சு. அது உன்னாலதான் இப்ப சரியாகணும். தேஞ்சு போன டேப் ரெக்கார்டர் மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்களே. இங்க பாருங்க, நான் எதுவுமே செய்யல.
இப்ப பாழா இருக்கிறது ஏன் லைஃப். இங்க பாரு, நீ எதுவும் என்கிட்ட சொல்லாத. எல்லாத்தையும் போன்ல விளக்க முடியாது. நீ எங்க இருந்தாலும் இன்னும் 1/2 மணி நேரத்துல நான் சொல்ற இடத்துக்கு வரணும். நான் தப்பே பண்ணல. அப்படி இருக்கும்போது நீங்க சொன்ன இடத்துக்கு நீங்க சொன்ன டைமுக்கு நான் வரணுமா? உனக்கு என்ன வேணுமோ கேளு, அதை நான் கொடுக்கறேன். இங்க பாருங்க மேடம், நான் ஒரு பொண்ணை மனசார காதலிக்கிறேன். எங்க லவ் ஸ்டோரிக்கு எங்க மாமனார் சைடுல இருந்து ப்ராப்ளமா இருக்கு. அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் பணமும் தேவைப்படுது. சப்போஸ் என் லவ் ஸ்டோரிக்கு நீங்க ஹெல்ப் பண்றேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய நான் ரெடி. டீலா? அவ்வளவுதானே. முதல்ல நீங்க கிளம்பி வா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. டீல் ஓகேனா தான் நான் வருவேன். இப்போதைக்கு எனக்கு அர்ஜென்ட்டா 2 லட்சம் ரூபாய் தேவை. கொடுப்பீங்களா? இங்க பாரு, உனக்கு 2 லட்சம் இல்ல 20 லட்சம் கூட கொடுக்க தயார். நீ எங்க இருந்தாலும் 1/2 மணி நேரத்துக்குள்ள எஸ்ஏவி பார்க்குக்கு வந்துரு. அவ்வளவுதான். ஓகே மேடம், நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க. இதோ வந்துடுறேன். வா ஹர்ஷா, வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். சீக்கிரம் வா.